பொருளாதார ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவர்கள் நடத்தி கொண்டு வந்த சாராய தொழிற்சாலைகளை விஜய் அவர்கள் மூட இருக்கிறார். முதியவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளுவது என்பது உதயநிதியினுடைய பாலிசியாக இருக்கிறது. ஏன் திமுக விட்ட இண்டி கூட்டணிக்கு வரணுமே அப்படின்னு கேட்டபோது ராகுல் காந்தி மழிப்பு பதில் சொல்லியிருக்காரு. அதனால மன மாற்றமோ தெரியவில்லை. தலித் வர்க்கத்தை சேர்ந்த ராஜாவை ஆக்க மாட்டார்கள், வேற யாராவது கொண்டு வந்து வச்சிருவாங்க பாருங்க. இனிமேல் ஒத்துழைப்பு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு அவர் நீடிப்பாங்க. திமுக எல்லாம் மூட்டை கட்டின்னு போகணும். இந்த அதிமுக தான் ஊழல் துறை அதிகாரிகளுக்கெல்லாம் செந்தில் பாலாஜியை 18ஆம் தேதி மட்டும் முன்னாடி அரெஸ்ட் பண்ணுங்க, KN நேரு அரெஸ்ட் பண்ணுங்க, 2-3 அரெஸ்ட் காமிப்பா இருப்பாங்க இந்த ஜூன் மாசத்துல. பார்த்துட்டே இருக்க. அதை விட மோசமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர இருக்கிறது குளறுபடி. அதை விஜய் முன்னின்று செய்வார். அதுலதான் திமுக தமிழ் வெற்றி கழகம் உள்ள நுழைஞ்சு பூந்தன் வெளில வந்துட்டாங்க. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சிவா சார். இப்ப இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் விஜய் கலந்து கொள்ளாததுனாலதான் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரா? எப்படி சார்? அப்படிதான் போகுது. ஆனா விஜய்க்கு ராகுல் காந்திக்கும் நல்ல இணைப்பு இருக்கிறது சிவா. அவங்க அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது சின்ன ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, 10ஆம் நம்பர் ஜனபத்துக்கு போன போது அம்மையார் சோனியா காந்தி அந்த இண்டி கூட்டணி சொன்னதை திருப்பி சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கேங்களோட ஒரு 20 வருஷமா பழகி இருக்காங்க, அவங்கள விட்டுருக்கூடாது. அகிலேஷ் யாதவும், தேஜஸ்வி யாதவும், சஞ்சய் ரவுத் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, ஓமர் அப்துல்லா எல்லாம். ஏன் திமுக விட்ட இண்டி கூட்டணிக்கு வரணுமே அப்படின்னு கேட்டபோது ராகுல் காந்தி மழிப்பு பதில் சொல்லியிருக்காரு. அதனால மன மாற்றமோ தெரியவில்லை. சார், இப்போ அறிவாலயத்துல நடக்கக்கூடிய திமுகவுடைய மகளிர் அணி கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக திமுகவுடைய துரைமுருகன் அவர்கள் அங்க வந்தாங்க. ஆனால் அவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படிங்கிற நிலையில எட்டி பார்த்து விட்டு வந்த கார்லயே திருப்பி சென்றுட்டாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது முதியவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளுவது என்பது உதயநிதியினுடைய பாலிசியாக இருக்கிறது. அதனால தான் தோல்த்து போயிட்டோம் என்ற அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதனால தான் துரைமுருகனை ஒதுக்கிவிட்டு இளம் தலைவரை பொதுச் செயலாளராக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனா தலித் வர்க்கத்தை சேர்ந்த ராஜாவை ஆக்க மாட்டார்கள், வேற யாராவது கொண்டு வந்து வச்சிருவாங்க பாருங்க பொதுச் செயலாளர். இப்போ எழிலன் என்று சொல்லக்கூடிய MLA ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, 60 வயசு மேல யார் இருந்தாலும் ஓய்வு பெறுங்கள் என்று. பரந்தாமன் என்ற MLA சேகர் பாபுடன் சண்டை போட்டதுனால வந்த குழப்பங்கள் வந்தது. திமுகவில் பெரிய குழப்பம் இருக்கிறது. எல்லாத்த விட முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்றேன் சிவா. சொல்லுங்க சார். 18ஆம் தேதி தமிழகத்தில் அரசாங்கத்தினுடைய வெள்ளை அறிக்கை வர இருக்கிறது, சட்டசபையில் கூட இருக்கிறது. அதற்கு முன்னதாக விஜய் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டாரு, ஊழல் துறை அதிகாரிகளுக்கெல்லாம் செந்தில் பாலாஜியை 18ஆம் தேதி மட்டும் முன்னாடி அரெஸ்ட் பண்ணுங்க, KN நேரு அரெஸ்ட் பண்ணுங்க, 2-3 அரெஸ்ட் காமிப்பா இருப்பாங்க இந்த ஜூன் மாசத்துல. பார்த்துட்டே இருங்க. அப்ப திமுக கழுத்து போயிடும். அப்ப திமுக வெளில போடுவாங்களா? ராகுல் காந்தி போயிடுவாரு. ராகுல் காந்தி இல்ல வெற்றி கழகத்துல இருந்து வெளில வந்துடுவாரு. அந்த 2 அமைச்சருடைய பதவி என்ன ஆகுது? விஸ்வநாதன் தான் அந்த ராஜ்குமார் தான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்களா? சார், இப்போ துரைமுருகன் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி சென்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் மட்டத்துல பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கும்ல சார். இதே போன்ற நிலை தான் அடுத்து நமக்குமா அப்படிங்கிற கேள்விகள் உருவாகுதா சார்? அதுக்கு மறு உருவம் என்ன என்று கேட்டால், உதயநிதி கையில ஜென்சின் ஏன் கூட்டம் நடத்தினாங்க? இன்னைக்கு மகளிர் கூட்டம் நடத்துறாங்களே, போன வாரம் ஜென்சி கூட்டம் நடத்தினாங்களே, அது என்ன ஆக மொத்தம் இளைஞர் பட்டாளம் வந்துருச்சா? இவங்கெல்லாம் எங்க போவாங்க? நீங்க ஒன்னேன்னு கேட்கிறேன் சிவா. துரைமுருகனுடைய மகன் MP-யா இருக்காரு. 2029 பொது தேர்தலில் அவருக்கு சீட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அப்போ அப்பாவை இப்ப தள்ளிட்டீங்கன்னா மகன் இன்னும் கொஞ்ச நாள் போயிடுவாரா? அப்போ உதயநிதி ஆளுங்க தான் வருவாங்களா? கட்சி உதயநிதி ஆளுங்க தான் நடத்துவாங்களா? ராஜா என்னுடைய பொசிஷன் என்ன? கனிமொழியுடைய பொசிஷன் என்ன? எப்படி இப்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ்
சிதறி 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 உடைந்து விட்டதோ, மம்தா பானர்ஜிக்கு எதிராக கோர்ப்பொடி உயர்த்துகிறார்களோ, எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குளறுபடி இருக்கிறதோ, அதை விட மோசமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர இருக்கிறது குளறுபடி. அதை விஜய் முன்னின்று செய்வார். அந்த பயத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பேசாததெல்லாம் பேசுறாரு. சார், இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் தோல்விக்கான காரணங்களை கண்டறிய 32 பேர் கொண்ட குழுவா போட்டிருந்தாங்க. அந்த குழு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. அதுல ஆட்சி ஒரு திசையில சென்றது, கட்சி இன்னொரு திசையில சென்று கொண்டிருந்தது. கட்சியில ஆட்சியில திமுகவினருக்கு உரிய பதவிகள் கொடுக்கப்படாமல் கட்சியில இருந்தவங்க அவங்களுடைய உறவினர்களுக்கு தான் பதவிகள் கொடுத்தாங்க. இதன் மூலமாகத்தான் திமுகவினரே திமுக மீது வெறுப்பு கொண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற அறிக்கை வெளியாகி இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனையை தான் உண்டாக்கி விட்டது. எது எப்படி பார்த்தாலும் சரி, அந்த 36 பேர் குழுல ஒரே ஒரு பாயிண்ட் முழுக்க சொல்லியிருக்காங்க. ஊடகத்தில் திமுக வேண்டுமென்றே எடப்பாடி பழனிசாமி, பாஜக, ஓ பன்னீர்செல்வத்தை 5 மாதங்களாக, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 5 மாதங்களாக புதிய தலைமுறை, தினத்தந்தி, நியூஸ் 18 போன்ற நியூஸ் 7 போன்ற தொலைக்காட்சிகளில் நாங்கள் திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய பெண் நிறுவனம் மூலமாக மாதத்திற்கு பல லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்களெல்லாம் பேச விட்டு எதிர்கட்சி மீது ஒரு சிம்பத்தி உண்டாக்கினதுனால்தான் டிவிக்கு ஜெயிச்சதுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஏன் விவாதிக்க மாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். எங்க 1000 கணக்கில் கோடி கணக்கில் இந்த ஜேர்னலிஸ்டுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவங்களாம் எடப்பாடி பழனிசாமி திட்டத்துக்கே உட்கார்ந்தாங்களே, அது என்னாச்சு? அதுலதான் திமுக தமிழ் வெற்றி கழகம் உள்ள நுழைஞ்சு பூந்து வெளில வந்துட்டாங்க. இவங்க குழு அமைச்சு என்ன பிரயோஜனம் சார்? இவங்க கையில நிறைய ஊழல் இருக்கும்போது கண்டிப்பா நான் சொல்றேன், ஏதி வச்சுங்க. அதை விஜய் கூட கோடித்து காண்பித்தார். திமுகவில் அவ்வளவா ஈஸியா நான் விட மாட்டோம்னுட்டு. அதை தவிர கடந்த 30 நாட்களாக பல இடங்களில் இருந்து எனக்கு தொலைபேசி வருகிறது. ஆபீசர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ஊழல் கொஞ்சம் நிறுந்து போயிருக்குது, எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஆன்லைன்ல பண்றாங்க அப்படின்னுட்டு. எப்படி வட இந்தியாவில் மும்பை, கல்கட்டா, டெல்லி போன்ற இடங்களில் எல்லாம் தங்கள் பத்திர பதவி ஆபீசர்கிட்ட நேரமே கொடுக்க வேணாம், அதுக்கு தனியா கொடுத்துட்டாங்க. அதனால ஊழல் நின்று போச்சு. பிளஸ் டாஸ்மார்க் கூட பிரைவேட் கொடுத்துடுறாங்க, வட இந்தியாவில் இருக்க மாதிரி. நேற்று பல செய்தித்தாள்களில் படித்தேன். அதற்கு செய்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், பொருளாதார ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவர்கள் நடத்தி கொண்டு வந்த சாராய தொழிற்சாலைகளை விஜய் அவர்கள் மூட இருக்கிறார். ஓப்பனா அந்த டாக்ஸ் எங்களுக்கு வரட்டுமே கேட்கிறாரு. நீங்க 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்லிட்டு அதனால்தான் குறியா இருக்காரு விஜய். விஜய் செய்வது வாழ்க்கை அது பாராட்டத்தக்கது. டிஆர் பாலு கிங் கெமிக்கல்ஸ் வச்சிருக்காரு. சசிகலா ஒரு டிஸ்டிலரி ஃபேக்டரி வச்சிருக்காங்க. மீதி அதிமுக காரன் வச்சிருக்காங்க, திமுக காரன் வச்சிருக்காங்க. அதுல பின்னாடில இருந்து நிறைய பேர் உதவி போயிடறாங்க. அவனுக்கெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு இவர் பிரைவேட்டா பண்ணிட்டார். நல்லா போச்சு. அதெல்லாம் இந்த வரக்கூடிய பட்ஜெட்ல பழைய புதிய திட்டங்களை கொண்டு வந்து எப்படி நரேந்திர மோடி இந்தியாவை புதுப்பித்தாரோ அதே மாதிரி நரேந்திர மோடியை பார்த்தாரோ பார்ப்பதற்கு முன்னதாகவோ, ராகுல் காந்தி பார்த்தாரோ பார்ப்பதற்கு முன்னதாகவோ, அம்மையார் சோனியா காந்தி பார்த்தாலோ இல்லையோ, டெல்லிக்கு வந்த பிறகு விஜய் அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்து விட்டது. 18ஆம் தேதி துவங்க இருக்கக்கூடிய பட்ஜெட் செஷன்ல 23ஆம் தேதி பட்ஜெட் செஷன் வச்சிருக்காங்க. 24 தேதி வாக்குல 1 தேதி புதுப்பிடப்படுது. அந்த பட்ஜெட்ல சாஃப்ட் பட்ஜெட்டா இருக்கும்போது பார்த்துட்டே இருங்க. ஏழைகளுக்கு உதவக்கூடிய பட்ஜெட்டா இருக்கும் போது விஜயனுடைய ஆட்சியில் ஒரு மாறுதலை கொண்டு வந்து இருக்கிறார். பாருங்க, கோயம்புத்தூர்ல எய்ம்ஸ் கேட்டிருக்காரு. இவங்கெல்லாம் மதுரையில வரலன்னு கேட்கிறாங்க எல்லாரும். கோயம்புத்தூர் எய்ம்ஸ் கேட்டதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, 60% மத்திய அரசாங்கம் தரும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் தரும். அது ஒத்துட்டாங்க. 3 வருஷத்துக்கு அங்க வந்துருவாங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கோயம்புத்தூரில் ஒரு எய்ம்ஸ் வந்துருச்சுன்னா நிரந்தரன்னு சொல்லிட்டாரு விஜய். அந்த பேச்சை நீங்க 14 முக்கியமான பாயிண்ட் பேச்சிருக்காரு பாருங்க. அதெல்லாம் ஒரு தொகுத்து வச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய பேச்சினுடைய சாராம்சம் தான் பட்ஜெட்டிலும் இருக்க போகிறது. விஜய்க்கு ஆட்சியில் ஒரு பிடிப்பு வந்து விட்டது, அதாவது கிரிப்பு வந்துடுச்சு. இனிமேல் ஒத்துழைப்பு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு அவர் நீடிப்பாங்க. திமுக எல்லாம் மூட்டை கட்டின்னு போகணும், இந்த அதிமுக எல்லாம். ஆனா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக மகளிர் அணி கூட்டத்துல பேசும்போது தமிழ்நாட்டுல இப்ப நடக்கக்கூடிய பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள், கொள்ளைகளை பொறுத்தவரைக்கும் தாவேக்காவினர் தான் செய்துகிட்டு இருக்காங்க. தாவேக்கா கிட்ட இருந்து எங்களை காப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாரு சார். ஒரு அரசியல்வாதி செய்வது தாங்க.
இவ்வளவு சீக்கிரம் 1 மாசத்துக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. 6 மாசம் டைம் கொடுத்துட்டு 3 மாசத்துல ஆட்சி கவுந்துரும்னுட்டு எங்க இவ்வளவு ஆத்திரப்படுறாரு ஸ்டாலின் அவர்கள்? அவன் கட்சியில வந்து மகனிடம் கொடுத்தால் கட்சி இதை விட மோசமா போயிடுங்கிறதுனால தான் பண்றாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் ஒருங்கிணைந்து திமுக ஒரு தலைமையில் அந்த ஒரு போராட்டங்களை நடத்த ஆரம்பித்தால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைமை என்ன? எங்க இருக்க போறாங்க அவங்க? தமிழ் வெற்றி கழகத்துக்கு எதிர்ப்பா இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவாங்களா? காங்கிரஸ் தான் அந்த பக்கம் போயிடுச்சு. விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்துட்டாங்க. மதிமுக சேரப்போகுது 27ஆம் தேதி. என்ன பண்ண போகுது? தமிழ்நாட்டில் திமுக தனித்து விடப்பட்டு விட்டதே. இது மாதிரியான ஒரு அவல நிலையை திமுக கண்டே இருக்காதே. சரி, இப்போ திமுக தனித்து விடப்படக்கூடிய நிகழ்வு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்பவுமே கடுமையான சட்டம் ஒழுங்கு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தான் காரணம். அதே நேரத்தில் வந்து கரூர் சம்பவத்துல இருந்து தப்பிப்பதற்காக தான் டெல்லிக்கு போறாங்க அப்படின்னு கடுமையான அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது தாவேக்காவுக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா? எப்படி சார் பார்ப்பது? சிம்பத்தி அனுதாபத்தை ஏற்படுத்துமே தவிர பாதிப்பை ஏற்படுத்தாது. திமுகவிற்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். இவங்க இன்னும் ஒரு எதிர் அரசியலில் தான் செய்கிறார்களே தவிர தாவேக்காவிற்கு இன்னும் 6 மாதம் டைம் கொடுத்து பாருங்களேன். அவரை கீழே வந்து அவிழ்ட்டோம், இல்லை அவர் மேல இருந்தாருன்னு நிற்கட்டும். அவர் மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு, மரியாதை, ஒரு ஆதரவு இன்னும் குறைபடவில்லை. திமுக தான் அந்த ஒரு பப்ளிக்ல ஒரு அன்ட்ரஸ்ட் கிரியேட் பண்றாங்க. இப்ப பாருங்க, தமிழக அரசியலில் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் பிறகு பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் பஸ் டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்கன்னா திமுக, மின்சார தடை செய்யறாங்க, தண்ணியை நிறுத்துவாங்க. தமிழ்நாட்டில் வந்து டெல்டா மாவட்டத்தை காவிரி ஆறு பிரச்சனை வந்து மத்திய அரசாங்கமும் சரி கர்நாடக அரசாங்கமும் சரி விஜய்க்கு ஒத்துழைக்கவில்லைன்னுட்டு இவர் ஓட்டு போடுறது கேட்பாரு. தமிழ் டெல்டா பகுதியில் தமிழ் வெற்றி கழகம் தானே ஜெயிச்சிருக்கிறார்கள். திமுக தோல்வி அடைஞ்சிருச்சுங்களே. அதுக்காக உசுப்பி விடுறதுக்கு பாக்குறாங்க. எதிர்கட்சிகள் ஒழுங்காக இல்லை, ஒருங்கிணைத்தும் இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.